நாங்க ஓட்டு போட்டு விஜய் சாரை வர வச்சு இன்னைக்கு எதுவுமே கிடையாது, எந்த பிரயோஜனமே கிடையாது சார். இப்போ தாவேகா எம்எல்ஏ விஜய் அண்ணா வந்து வரமாட்டேங்கிறாரு. நாங்க வந்து ரோடு கல்ல நடைபாதை வியாபாரிகள் சங்கத்துல இருந்து பேசுறோம் சார். இந்த மாதிரி வந்து ரோடு கடையை வந்து அகற்றணும்னு சொல்லி முன்னாடி டிஎம்கே ஆட்சியில வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி நாளைக்கு ரைடு வருதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க அதுக்கு மீறியும் நாங்க எல்லாமே எடுத்துருவோம் சார் அதுக்கு முன்னாடி நைட்டே. இப்ப என்ன பண்றாங்கன்னா எங்களை ஓட்டு போட சொல்லி நாங்க ஓட்டு போட்டு விஜய் சாரை வர வச்சு இன்னைக்கு எதுவுமே கிடையாது, எந்த பிரயோஜனமே கிடையாது சார். இப்போ நாங்க ரோடு கடையை போட்டு நாங்க பிள்ளைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறோம் சார். இங்க வெயிலையும் மழையிலையும் என் பிள்ளைங்க ஓடுதுங்க கொள்ளுதுங்க, அதையும் மீறி நாங்க ரோட்டு கல்ல உட்காந்து வியாபாரம் பாக்குறோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா ரைடு வருதுன்னு முன்னெச்சரிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இது வந்து ஏஐ கிட்ட காசு வாங்கிட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியல. டிஎம்கே ஆட்சியில ஐட்ரன்ஸ் மூர்த்தி அப்ப என்ன பண்ணுவாருன்னா நாங்க வந்து போன் பண்ணி இங்க மறியல்ல உட்காந்தோம்னா அவரு முன்னாடியே வந்துருவாரு எங்களுக்கு முன்னாடி. இப்போ தாவேகா எம்எல்ஏ விஜய் அண்ணா வந்து வரமாட்டேங்கிறாரு. எதுக்கு வரமாட்டாரு? அவரை பார்க்க போனோம்னா 1 வாரம் டைம் கொடுங்க, 2 வாரம் டைம் கொடுங்கன்றாங்க விஜய் தாமோனாவை பாக்குறதுக்கு. நாங்க எப்ப போய் அவரை பாக்குறது சொல்லுங்க? இப்போ கடையை எடுத்துட்டாங்க. கடையை எடுத்துட்டு எங்களுக்கு வாழ்வாதாரம், நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எல்லாம் நாங்க என்ன பண்றது சார் சொல்லுங்க? முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னாரு சார். நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு எங்களை ஜனங்க எல்லாம் வர வச்சாங்களா சார்? அப்ப முன்னாடி வந்து நிக்கணும்ல. முன்னாடி வந்து நிக்க மாட்டாரு. அவரை பாக்குறதுக்கு வந்து அவங்களோட யாரும் சொல்றாங்க அவங்களோட அசிடென்ட் பார்த்துட்டு தான் போய் அவரை பார்க்கணும்ன்றாங்க. அப்ப நாங்க எப்படி அவரை மீட் பண்ணி நாங்க எங்களோட பிரச்சனை எல்லாம் நாங்க சொல்றது சொல்லுங்க? இப்போ சார் அவர் போனா இருக்க மாட்டேங்கிறாரு சார், இருக்க மாட்டாரு. காலைல இருந்து 3-4 வாட்டி போயிட்டு வந்துட்டோம், இருக்க மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து அவங்களோட இது பார்க்க சொல்றாங்க, அவங்களோட சின்ன போஸ்டிங்ல இருக்க ஆளுங்களை பார்க்க சொல்றாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவரை பார்க்கணுமா? அவரு திருவான்மியூர்ல இருந்து இங்க ஆபீஸ்லயே வந்து உட்கார மாட்டேங்கிறாரு சார். நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? எங்களுக்கு வயிறு எரியுது சார். ரோட்ல 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கி போட்டு வச்சிருக்கோம். வீட்டு வாடகை 10,500 11,000 ரூபாய் வருது எங்களுக்கு. இதை வச்சுதானே சார் நாங்க சாப்பிடுறோம். இப்ப இதுவே இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? இதுக்கு வந்து விஜய் தாமோனா வந்து இதுக்கு நேரில் வந்து எங்களுக்கு என்னவோ அதை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஐட்டன்ஸ் மூர்த்தி எப்படி வந்து இதை நடவடிக்கை எடுத்தாரோ அந்த மாதிரி விஜய் தாமோனா வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதை எல்லா சரக்கையும் வந்து எடுத்து போட்டாங்க. யார் தருவா? 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சரக்கு வாங்கி போட்டுக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் லாரியில போட்டு வச்சிருக்காங்க. அதை கேட்டா கொடுக்க மாட்டான் சார். அவரு என்ன பண்றாருன்னா 4 அடிக்கு 6 அப்படின்னா கடை போட சொன்னாங்க சார். நாங்க அதுக்கு மீறி தான் கடை போட்டோம். அதுக்குன்னு ஒரு கயிறு போட்டு குத்தாங்க சார். கயிறு போட்டு குத்து நாங்க அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க நடந்தோமே. இப்ப என்ன பண்றாங்கன்னா வண்டியை 2 வீலர் பார்க்கிங் நடுவுல விட்டுறாங்க. நாங்க ஓரமா போடுறோம் தான். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சார். நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, அதை நாங்க காப்பாத்தின்னு முன்னாடி போட்டுடுறோம். இப்போ வண்டி 2 வீலர் பார்க்கிங் விட்டாங்கன்னா நாங்க எப்படி கடை போடுறது? ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க, ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டாங்க சார். ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் நாங்க கலெக்ஷன் கொடுக்கணும் சார். அதை நான் போன வாரம் நான் போய் சண்டை போட்டேன் சார். இங்க மாதிரி நடுவுல கடை போடாதீங்க, உங்களால எங்களுக்கு பாதிப்பு ஆகும்ட்டு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு போட்டுறோம் இதேதான் சார் ஓட்டிட்டாங்க. இதேதான் இந்த ஸ்மார்ட் சிட்டி பணிக்காண்டி ரம்ஜான் நேரத்துல நிறுத்தப்பட்டதாகவும் இப்ப பாத்தீங்கன்னா அதை வந்து பணியை துவக்கிறதுக்காண்டி நாங்க ஸ்டார்ட் பண்ண முடிச்சாதான் அதுக்கப்புறம் சார். ஸ்மார்ட் சிட்டின்றது வந்து 2022ல நடந்தது சார். 2022ல இருந்து இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு இடத்துல நோண்டி முடிச்சா பரவாயில்ல, அங்கங்க நோண்டி வச்சு அதை ஒழுங்கா முடிக்க மாட்டேங்கிறாங்க சார். எவ்வளவு ஜனங்க விழுறாங்க, எவ்வளவு வயசானவங்க விழுறாங்க. அவங்கள தூக்கி நாங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்திருக்கோம். இதுக்கெல்லாம் யாருன்னா முற்றுப்புள்ளி வச்சாங்களா? இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடந்த ஆட்சியில அங்க உள்ள இது கட்டி கொடுத்துருவாங்கல்ல வணிக வளாகம், அதை இடிச்சிட்டு உங்களை விரிவுபடுத்தி உங்களுக்கு கழிவு இதெல்லாம் இருக்கா சார்? இப்ப வந்து நாங்க என்ன சொல்றோம்னா ரோடு கடையை எடுங்க. ரோடு கடையை எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வணிக வளாகத்துல இடம் கொடுங்க. அதுல எல்லாமே இருக்கு சார். பாத்ரூம் வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அங்க இடிச்சிட்டு எங்களுக்கு கடை கொடுத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். அதுக்கு மீறி அதுக்கு அடுத்து நாங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு அடுத்தது வராங்க. எங்களுக்கு அடுத்தது அப்படியே ரோடு கடை போடுறாங்க. அப்ப ஆட்சியில என்ன பண்ணுவாங்க? எத்தனை இடம் இது பண்ணுவாங்க சொல்லுங்க? இப்போ எங்களோட முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல சார், நாங்க உள்ள போயிடுறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு மீறி யாருன்னா வந்து ரோடு கடை போட்டாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க? யாரா இருந்தாலும் ஒரு இது இருக்குது சார்.